வணக்கம். இது ஆசை ஸ்டுடியோ. நான் உங்கள் ஆசை. ஒரு இஸ்லாமியனாக நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு அச்சப்பட வேண்டுமோ அதை விட ஒரு தலித்தாக தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு கூடுதலாக அச்சப்பட வேண்டிய சூழ்நிலையில்தான் இன்றைய அரசியல் சூழலும் ஆட்சியும் அவ்வளவும் இருக்கிறது. இன்று பெரம்பலூர் அருகே செம்பியம் என்ற பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர். யார்? மாநில தலைவர். அவர் ஒன்றிய செயலாளரில், மாவட்ட செயலாளரில், ஒரு மாநில தலைவர். ஒரு மாநில தலைவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இங்கே சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்றால் இது என்ன ஆட்சியா அவலமா? 3 முறை உளவுத்துறை, காவல்துறை, சட்ட ஒழுங்கு உயர் அதிகாரிகளுக்கு இதே போல் அவர் கொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 3 முறை தகவல் தெரிவித்தும் செம்பியம் காவல் நிலையத்திலிருந்து வெறும் 550 மீட்டர் தொலைவில், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மாநில தலைவரையே ஒரு கும்பல் வெட்டி கொள்கிறது என்றால் இங்கு சாதாரண பிரஜைகளுக்கு என்ன பாதுகாப்பு? சாதாரண தலித் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவருக்கே பாதுகாப்பில்லை என்ற பொழுது மற்ற நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கு, இதர தலித் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த சமூகத்தில்? என்னதான் இந்த கொலைக்கு மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆருத்ரா கோல்ட் கம்பெனி ஸ்கேம் நடந்தது இல்லைங்களா? அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் போராடி அவர் சமூகம் சார்ந்தவருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த நிதியை வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்பொழுது அந்த கம்பெனி பக்கம், ஒரு கம்பெனினா ஒரு கம்பெனி திருடிட்டான், அவன் ஒரு அடியாளை வச்சுட்டு மாட்டுவாங்களே, அந்த மாதிரி அடியாளை வச்சுக்கிட்டு A+ லிஸ்ட்டில் இருந்த ஒரு ரவுடி ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவரை அவங்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவரை என்ன பண்ணுறாங்க, சின்னாங்கிற ஒரு குரூப்பு, அது இன்னொரு ரவுடி குரூப்பு, என்ன மோட்டிவ்னு தெரில, அவங்க வெட்டி கொண்டுடுறாங்க. இந்த ஆற்காடு சுரேஷ் குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருங்க, ஏங்க சில்லறைப்படையில் வச்சுட்டு கூலிப்படை வேலை பார்க்க போகிறார் அவர்? எத்தனையோ இளைஞர்களை, தலித் மக்களை சட்டம் தெரிஞ்சாதான் உனக்கு இந்த சமூகத்தில் பாதுகாப்பு என்று நீதியின் பக்கம் திருப்பியவர், வழக்கறிஞாக்கியவர், அவர் ஏன் கூலிப்படை வச்சு நடத்த போகிறாரு? இப்படி முட்டாள்தனமாக நினைத்த அந்த குரூப்பு என்ன பண்ணுறாங்க, கொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா, அந்த சின்னாங்கிறவரை திருப்பி கொண்டுடுறாங்க. அதே போல் இப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதில் 10 குழு தனிப்படை அமைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சரணடைந்த 8 பேரில் A1 அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னி பாலுங்கிறாங்க, ஆற்காடு பாலு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த நபர் தான். இது எப்படியா இருந்தாலும் வன்மையான கண்டனத்துக்குரியது. காவல்துறை இடியேனும் விழுத்திக் கொள்ளவில்லை என்றால் இதே போல் பல சம்பவங்கள் நடக்கும். கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைங்கிறது சொல்லில் அடங்காத துயரப்பட்டியல். இது மேலும் தொடருமையானால் இன்னும் பெரும் நெருக்கடிகள் தலித் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்திகள் உருவாகும். நிச்சயம் இந்த உளவுத்துறை தகவல் வேறு ஏதோ ஒரு சமூக தலைவருக்கு நடக்கப் போகிறது என்றால் காவல்துறை துடித்து போயிருக்கும், ஆளும் அரசு துடித்து போயிருக்கும். ஏன்னா ஓட்டு போயிடும். ஆனால் தலித் மக்கள் தானே, ஒரு குவார்ட்டர் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவர்களுக்கான உரிய மரியாதையை அவர்கள் கொடுக்கவில்லை. இயக்குனர் ரஞ்சித் போன்ற நபர்களெல்லாம் நண்பரை இழந்துவிட்டு கதை எழுதுகிறார்கள். ஆனாலும் திரு ரஞ்சித் அவர்களோ, திரு திருமாவளவன் அவர்களோ, இவர்கள் கூட்டணியில் இருக்கும் ஆளும் அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடை பற்றி கடுமையாக விமர்சிக்க மறக்கிறார்கள். ஏதோ ஒரு சமூக விரோத கும்பல் கொண்டுடுச்சு, அவங்கள குண்டாஸில் போடணும் அப்படிங்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. நடப்பது சமூக நீதி ஆட்சி என்கிறார்கள். மற்ற அனைத்து சமூகத்துக்கும் வேண்டுமானால் இது சமூக நீதி ஆட்சியாக தெரியலாம். ஆனால் குறிப்பாக தலித்துகளுக்கு இது சமூக அநீதி ஆட்சி. நாங்குநேரி சம்பவமாகட்டும், வேங்கவயல் சம்பவமாகட்டும், அதன் பிறகு இந்த விக்னேஷ் என்ற தலித் இளைஞர் காவல்துறையால் கொலை செய்து அவர்களே எரித்ததாகட்டும், இப்பொழுது கொலை செய்யப்பட்ட தலித்துகளின் அம்பேத்கர் முகமாக இங்கே பிரதிபலித்த தோழர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆகட்டும், இப்படி தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளில் தலித்துக்கு எதிரான வன்முறை என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதை பற்றி ஆளும் அதிகார வர்க்கம் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாய் தெரியவில்லை. மக்கள் இனியேனும் விழித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு மாயாவதி அம்மையார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் EPS அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விசிகாவின் தோழர் திருமாவளவன் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின்
திரு தலைவர் ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல தரப்புகளும் கண்டனம் எழுந்திருக்கிறது. ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்டாலே எத்தனை என்கவுண்டர், எவ்வளோ ஆக்ரோஷமாக காவல்துறை செயல்படும். ஆனால் இப்பொழுது ஒரு கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள் என்று. இப்போது தெரியும் தலித்துகளுக்கு மீது திமுகவுக்குள்ள பாசம் என்ன என்பதை. இப்போது படித்த சமூக ஊடகங்களில் இயங்குகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். கண்மூடித்தனமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவர்கள் நம்ம காவலர்கள், இவர் நம் ஜாதியின் அடையாளம் என்று ஒருபோதும் நம்பாதீர்கள். இவர்கள் வியாபாரிகள். உங்கள் அழுகையும் கண்ணீரும் சோகங்களும் அவர்களுக்கு பணம் தருகின்ற விஷயமே தவிர ஒருபோதும் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கோ உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்கோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஒவ்வொரு தலைவராக நன்றாக யோசித்து பாருங்கள். அது திமுக அதிமுக அல்ல, சாதி கட்சி அல்ல, மத கட்சி அல்ல, எதுவாக இருந்தாலும் அவர் துவங்கும் போது அவர்கள் நிலை என்ன, இன்றைய அவர்கள் பொருளாதார நிலை என்ன, அவர்கள் துவங்கும் போது தாங்கி பிடித்து தலைவரே என்று கொண்டாடிய தொண்டர்களின் அன்றைய நிலை என்ன, இன்றைய நிலை என்ன. அரசியல் என்பது வியாபாரமாகி கார்ப்பரேட் ஆகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நாம் தான் இன்னும் அரசியல் என்பது சாதாரண வெகுஜன மக்களுக்கானது, எளிய மக்களுக்கானது அப்படி என்று இன்னும் முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். மக்களை விழித்து கொள்ளுங்கள். குறிப்பாக தலித் மக்கள் விழித்து கொள்ளுங்கள். உங்களை மிகவும் குறைவாக மதிப்பிடுகிறார்கள். உங்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பிடவில்லை. உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் அதை மறந்துவிட்டு அவர்கள் சொல்கிற சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் அப்படி என்று உங்களை ஒரு அடிமையைப் போல் அவர்கள் நினைக்கிறார்கள். இனியேனும் நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் மக்களே, உங்களை காப்பதும் உங்கள் சங்கதிகளை காப்பதும் உங்கள் உரிமைகளை நீங்கள் ஒவ்வொன்றாய் இழந்து பழைய கற்காலத்திற்கு செல்வதையும் யாரும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.